இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். கண்டிப்பா 22ஆம் தேதி நீங்க வந்து அங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய அப்படியே இந்த ஃபுட்பால்ல நம்மளோட டச் விட்டு போகுது. இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும்போது நீங்க திரளா வந்து ஆதரவு கொடுக்கும் போது அந்த மாணவர்களுக்கு இன்னும் அது ஒரு உற்சாகம் கொடுக்கும். அவங்க இன்னும் அவங்களோட திறமையை காமிக்கிறதுக்கும். மீஃபா ஏற்பாட்டில் தமிழ் பள்ளி மாணவர்கள் இடையிலான மீஃபா பியாண்ட் தேசிய கால்பந்து போட்டி மாய்கா MID முழு ஆதரவு. மீஃபா எனப்படும் மலேசிய இந்திய கால்பந்து சங்கத்தின் ஏற்பாட்டில் மீஃபா பியாண்ட் தேசிய கால்பந்து போட்டி நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் உள்ள செண்டாயன் அரினா IRC அரங்கில் நவம்பர் 22ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் நடைபெறுகிறது. 12 மாநிலங்களுக்கு இடையிலான இந்த போட்டியை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கின்றேன் என்று மீஃபா தலைவர் அன்பானந்தன் தெரிவித்தார். 22ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு IRC செண்டாயன்ல இந்த கேம் வரும். ஒரு சிறப்பான இடம். செண்டாயன் பாத்தீங்கன்னா ஒரு வசதியான இடம். அங்க வந்து பெரிய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இது வந்து போன வருஷம் USMோட பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நம்ம இன்னும் ஒரு நல்ல சிந்தட்டிக் கடல் இல்லாம நேச்சுரல் கடல்ல இந்த பிள்ளைங்க விளையாடுறதுக்கு வாய்ப்பை உருவாக்கிடும். ஏன்னா 2-3 வருஷமா நம்ம பார்த்த சில நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்ல கடல்ல பந்துராட கிடைக்காம வச்சு அந்த பந்து ரொம்ப ஃபாஸ்டா ஓடுது, சிந்தட்டிக் அது மாதிரி இஷ்யூலாம் இருந்த வச்சு இந்த வாட்டி அதை தவிர போன வாட்டி பாத்தீங்கன்னா ஓலிவு கூட இருந்த வச்சு இந்த டைமிங் வந்து குறைவா இருக்கும் விளையாடுறது. இந்த வாட்டி வந்து நம்ம வசதியா நல்ல குவாலிட்டியான பிளேயர் இருக்க வச்சு they will get at least 20 minutes game per team so that we can select better players to play. So அது ஒரு நல்ல ப்ராசஸ். இதெல்லாம் நம்ம வந்து வருஷத்துக்கு வருஷம் நம்ம வந்து என்னென்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு வருஷம் இம்ப்ரூவ் பண்ணி இந்த வருஷம் இந்த ஃபார்மேட்ல we have already been to a higher level. ஓகே, இப்போ எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு கடந்த 6-7 வருஷமா ஒரு பையன் ஒரு ஸ்டேட் விளையாடுறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அதாவது நாங்க வந்து மீஃபான ஒரு ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து FM கப் சாம்பியனா இருக்கோம், பிரீமியர் லீக் ரன்னர்ஸ் அப்பா இருக்கும், சூப்பர் லீக்ல விளையாண்டுருக்கோம். அதால நம்மளுக்கு மீஃபான்னு ஒரு என்டிட்டி போனோன்னே PJCTன்னு வந்துச்சு. அவங்க என்டிட்டியும் போனோன்னே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேஷனல் டீம்ல ஒரு பிளேயர் இருக்கு. அதால ஃபாரின் பிளேயர் விட்டுருங்க, விட்டுருங்க. ஃபாரின் பிளேயர் வர்றது அது வந்து அவங்க நல்ல திறமையா எடுத்து நேச்சுரலைஸ் அதெல்லாம் செய்யறாங்க. நம்ம பையனுக்கு ஒரு பையனுக்கு கூட இல்லாத இருக்கிற வச்சு நம்ம வந்து கூட உருவாக்கிட்டோம். அதனால எங்களோட அடிப்படையான நோக்கங்கள் வந்து பையனுக்கு பந்து ஆடணும். அது ஒரு. ரெண்டாவது நீங்க கேட்டீங்கன்னா திறனான ஒரு பையனை பந்து ஆடணும்னு சொன்னா அவனுக்கு வந்து லோக்கலா இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்டா ஸ்கோலா சுகாட், ஸ்கோலா ஆசிரமா பண்ணும் இல்ல எனி அதர் டாப் இன்ஸ்டிடியூட்ல நம்ம பிள்ளைங்க விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் நாங்க வந்து இந்த பையனை இன்னைக்கே திறனா ஆக்கி அவங்க கூடவே சிரமமா நல்லா விளையாண்டா அடுத்தது அவங்க வந்து நேஷனல்ல வந்து ஒரு 6-7 ஃபாரினர்ஸ் இருந்தாலும் இன்னொரு பேலன்ஸ் 15 பையன்கள் இருக்காங்களா அதுல நம்மளுக்கு ஒரு 2-3 பையன் விளையாடுவாங்க. அந்த நோக்கத்துலதான் நாங்க இதை செய்யறோம். எப்படி பார்த்தாலும் நம்ம பிள்ளைங்க விளையாடுறதுக்கு இந்த வாய்ப்பை இங்கேயே உருவாக்கணுமா, இது வந்து அந்த லெவலுக்கு வந்துடும் சொல்லிதான் நாங்க உருவாக்கணும். இதுதான் நம்மளோட நோக்கம். அதை தவிர இப்ப நீங்க கேட்டீங்கன்னா பையன் பந்துராடணும்னு வந்துட்டாருன்னு சொன்னா வேற வழக்க பழக்கங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிடும். அதால இந்த முடிவை வந்து நாளைக்கு எல்லா பந்துராட்ட பையன்களும் வந்து ஒரு நேஷனல் பிளேயரா இருக்கக்கூடாது, அவங்க வந்து வேற துறையில போற மாதிரி நம்ம அடிக்கடி சொல்லுவோம். இந்த பிராண்ட் வந்து ஒரு ஸ்கூல் பிராண்ட் மாதிரி மீஃபா பியாண்ட் ஸ்கூல் அப்படின்னு ஏன் நாங்க உருவாக்கணும்னு சொன்னோமா இந்த பையன் வந்து வெறும் பந்துராட்ட தவிர அவனுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், கோச்சர்ஸ், ரெஃபரீஸ், கோஆர்டினேட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் ஆகலாம். அந்த திறன் வந்து யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வந்து யாரும் நல்லா செஞ்சாலும் அவங்க எங்க வேணுமா போகலாம். இன்னைக்கு AFCல பாத்தீங்கன்னா நம்மளோட ஜெனரல் செக்ரட்டரி தான் 48 கண்ட்ரி வச்சு ஓட்டுறது. அந்த மாதிரி நம்ம யாராச்சும் ஒரு ஆள் எதிர்ப்போம். இது முன்னுக்கும் வேலை பண்ணி இருந்தாரு. இந்த மாதிரி நம்ம ஆளுங்க தான் அதுல இருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த திறமை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க விடாத முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம். அவங்களாம் வந்து அந்த இடத்துக்கு வரும். இதுதான் எங்க நோக்கம். இந்த மாதிரி 4 வருஷத்துல ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு நமக்கு 14 வயசு டீம் வந்துச்சு. அதே மாதிரி இந்த வருஷமா நம்ம எதிர்பார்க்கிறோம் ஸ்டேட் லெவல்ல எடுத்துட்டு வந்த வச்சு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா திறனான பிள்ளைங்களை எடுத்துட்டு சீக்கிரமா இந்த பயனுக்கு நம்ம வந்து 13 வயசுல ஆரம்பிச்சிருவோம். இதுதான் நம்மளோட அடிப்படையான நோக்கம். இந்த நோக்கம் வந்து சோஃபா நல்ல சிறப்பா ஓடிட்டு ஃபுட்பால் டோர்னமெண்ட் வந்து பிள்ளைங்க நடந்துச்சு. அதுல வந்து மீஃபா கூட அதுதான் எங்களோட முதல் கொலபரேஷன். அதுக்கப்புறம் அண்டர் 16 ஜொஹோல அண்டர் 16 ஃபுட்பால் டோர்னமெண்ட் ஜீஃபா கூட சேர்ந்து மீஃபாவோட டோர்னமெண்ட் ஒன்று செஞ்சிருந்தோம். அடுத்தது இது வந்து 12 வயசு அகெயின்
மீஃபா அண்டர் 12 டோர்னமெண்ட்டுக்கு இணைந்திருக்கோம். எப்படி அவங்களோட டெவலப்மெண்ட் இருக்குன்னா நம்ம இதை வந்து ரொம்ப பாராட்டோட விஷயம். இதில் வந்து நான் மீஃபாவுக்கு வந்து என்னோட பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு பாத்வே இல்லாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு நாங்கள் பார்க்கும்போது. இன்னைக்கு மீஃபா பியாண்ட் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவங்க அண்டர் 14 அண்டர் 12 அண்டர் 14 அண்டர் 16 செஞ்சிருந்தாலும் ஒன்னொரு மீஃபா பியாண்ட் மூலியமா கொலெக்டிவா எல்லா மாநிலத்திலையும் போய் செலக்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர் டீம் இன்னைக்கு வச்சிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுதான் பாத்வே. இப்ப இன்னைக்கு இதை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நாளைக்கு வந்து எல்லா மாநிலத்திலையும் நல்லா விளாடுற மாணவர்களை எங்க கொண்டு போறாங்கன்னு கேட்கும்போது இன்னைக்கு மீஃபாக்கு வந்து தனியா ஒரு டீம் இருக்கு. அந்த டீமுக்கு சரியான பயிற்சி வேற கொடுத்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு இந்த வேலையில அவங்களுக்கு பாராட்ட தெரிவிச்சுக்கிறது. மற்றும் இந்த மாதிரி அண்டர் 12 அண்டர் 14 அண்டர் 16 செய்யும் போது இன்னைக்கு அண்டர் 12 விளாடுறவங்க, ஏன்னா போன வருஷம் நாங்கள் அண்டர் 12 செஞ்சவங்க இன்னைக்கு அண்டர் 13 போயிருப்பாங்க. அடுத்த வருஷம் திருப்பி எங்க டோர்னமெண்ட் அண்டர் 14 டோர்னமெண்ட் வந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு வந்து மீஃபா வந்து ஒரு சரியான மேடையை அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அதனாலதான் இந்த கொலபரேஷனை நம்ம வந்து மீண்டும் மீண்டும் செய்யறதுக்கு வந்து தான்ஸ்ரீ ரத்துஸ்ரீ விக்னேஸ்வரன் மாய்கா தேசிய தலைவர் பார்த்தீங்கன்னா முதல் டோர்னமெண்ட்க்கு 100,000 ரிங்கிட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இரண்டாவது டோர்னமெண்ட்க்கு வந்து அது 1 டே டோர்னமெண்ட் தான். ஸோ அதுக்கு நாங்கள் 50,000 ரிங்கிட் ஸ்ப்ளாஷ் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி திருப்பியும் வந்து இந்த டோர்னமெண்ட்க்கு 100,000 ரிங்கிட் MID மூலியமா வந்து நம்ம அவங்க கூட இந்த கொலபரேஷனுக்கு நம்ம தான்ஸ்ரீக்கு இருக்கிறோம். இந்த வேலையில தான்ஸ்ரீ ரத்துஸ்ரீ எஸ் விக்னேஸ்வரனுக்கும் ரத்துஸ்ரீ எம் சரவணனுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வந்து விடாமுயற்சியா எப்படியாச்சும் இந்த பந்துலாட்டு வீரர்களை திருப்பி வந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும். அதுவும் இந்திய பந்துலாட்டு வீரர்களை திருப்பியும் கொண்டு வரணும். அவங்க இப்ப இல்லாம போயிட்டு இருக்க காலகட்டம். ஆனா ஒரு ஆள் அதை எடுத்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு மீஃபா அதுக்கு முன் வந்திருக்காங்கன்னு சொல்லும் போது அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்கு நம்ம கை கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த திட்டத்தில் இறங்கியிருக்கோம். ஸோ இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்லேயே 450 மாணவர்கள் வந்து பங்கேற்கிறாங்க. அப்புறம் அண்டர் 6ல வந்து 70 மாணவர்கள் வந்து பங்கேற்கிறாங்க. மற்றும் ஒரு டோர்னமெண்ட்னா சும்மா இது தமிழ் ஸ்கூல் டோர்னமெண்ட் ஒரு ஸ்கூல்ல ஒரு ஃபீல்ட் எடுத்து செஞ்சிடலாம். IRC என்ற ஒரு பேர்னது அரேனா சிண்டாயான்ல ஒரு ப்ராப்பர் டோர்னமெண்ட் அவங்களுக்கு சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த நம்ம கொடுத்த காசோட கூட செலவு பண்ணி ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த இந்திய மாணவர்களுக்கு கொடுத்து அதை செய்ய வேண்டியது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம அவங்க அடுத்த கட்ட கொண்டு போறதுக்கு ஒரு தூண்டுகோலா இருக்கும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். மற்றும் நிறைய பெற்றோர்கள் பேர்னது இந்த ஃபுட்பால் லவர்ஸ்லாம் இருப்பாங்க. கண்டிப்பா 22ஆம் தேதி நீங்க வந்து அங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு அவங்க கேட்டுக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய அப்படியே இந்த ஃபுட்பால்ல நம்மளோட டச் விட்டு போகுது. இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் போது நீங்க திரளா வந்து ஆதரவு கொடுக்கும் போது அந்த மாணவர்களுக்கு இன்னும் அது ஒரு உற்சாகம் கொடுக்கும். அவங்க இன்னும் அவங்களோட திறமையை காமிக்கிறதுக்கும் மற்றும் பல மாநிலத்துல இருந்து வந்தாங்கன்னா அந்த டீம்ல ஆடும் போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் போது அவங்களும் வந்து இன்னும் நல்லா இருக்கும் இந்த டோர்னமெண்ட் செய்யறதுக்கு. மற்றும் இந்த கொலபரேஷன் தொடர்றதுக்கு கண்டிப்பா வந்து எங்களோட ஆதரவு கண்டிப்பா இருக்கும். தான்ஸ்ரீயோட ஆசீர்வாதமும் இருக்கும். தான்ஸ்ரீக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க, வந்து ரொம்ப எங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பா அதுக்கும் வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்களுக்கு அலுவல் இல்லைன்னா கண்டிப்பா அவங்க வந்து வர்றதுக்கு நம்ம கேட்டிருக்கோம். ஆனா வந்து நிறைய கொஞ்சம் லாஸ்ட் மினிட் டேட் இருந்ததுனால அதை வந்து ஒன்றும் அவங்களோட இது பண்ணிக்கலாம் கண்டிப்பா. ஆனா அவங்களோட பிளெஸிங் முழுமையா இந்த டோர்னமெண்ட் இருக்கு, அவங்களோட ஆதரவும் இருக்கு. அதை வந்து அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல கூட எல்லாத்தையும் முன்னுக்கு சொன்னாங்க, திஸ் இஸ் ஆல்சோ வி ஆர் சப்போர்ட்டிங், வி வாண்ட் திஸ் டு ஹேப்பன். அப்படின்னா இந்த தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயம் போய் சேரணும் என்று சொல்லித்தான் MID மூலியமா 100,000 நம்ம வந்து இந்த வேலையில வழங்கியிருக்கோம். மலேசியா முழுவதும் உள்ள தமிழ் பள்ளி மாணவர்களின் திறமைகளை மேம்படுத்துவதற்கு இந்த போட்டி மிகப்பெரிய உத்வேகத்தை அளிக்கும் என்று அவர் சொன்னார். ஆண்டுதோறும் மீஃபா ஏற்பாட்டில் நடக்கும் இந்த போட்டி இந்திய இளைஞர்களிடையே கால்பந்தை வளர்ப்பதற்கான ஒரு முக்கிய தளமாக மாறியுள்ளது. 12 வயதுக்கு உட்பட்ட தேசிய அளவிலான இந்த போட்டியில் 12 மாநிலங்களிலிருந்து தமிழ் பள்ளி குழுக்கள் பங்கேற்கிறது. தமிழ் பள்ளி மாணவர்களின் திறமைகள், ஆர்வம் மற்றும் உறுதியை ஒரு தேசிய அரங்கில் வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பை வழங்குகிறது என்றார். போட்டிக்கு அப்பால் இந்த போட்டி ஒற்றுமை, ஒழுக்கம் மற்றும் சமூக வளர்ச்சியின் கூட்டு உணர்வின் கொண்டாட்டமாக செயல்படுகிறது. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.